ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன குடிசை வீட்ல ஒரு விவசாயியும், அவரது மனைவியும், அவரது 2 மகள்களும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கிட்ட 2 எரும மாடு இருந்துச்சு. அந்த எரும மாட்ல பால் பீய்ச்சி தான் அந்த பால வித்து, அதுல வந்த காச வச்சு தான் அவங்க குடும்பத்த நடத்துனாங்க. ஒரு நாள் இரவு அந்த கிராமத்துல மிகவும் பலமான மழை பெஞ்சுச்சு. அப்போ வெளியில யாரோ கதவ தட்டுற சத்தம் கேட்டு அந்த விவசாயி போய் கதவ தொறந்தாரு. வெளியில பார்த்தா ஒரு முனிவர் மழையில நனைஞ்சபடி நின்னுட்டு இருந்தாரு. விவசாயி கிட்ட அந்த முனிவர், "இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்கிக்கலாமா?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி, "நீங்க தாராளமா இங்க தங்கிக்கலாம் குருவே. நீங்க இங்க வந்து தங்குறது எங்களுக்கு கிடைச்ச வரம்" அப்படின்னு பெருமையா சொன்னாரு. அந்த முனிவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாரு. அந்த விவசாயி தன்னோட மனைவிட்ட போய், "இந்த முனிவருக்கு சாப்பிட ஏதாவது வீட்ல இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு விவசாயியோட மனைவி, "வீட்ல நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாட முனிவருக்கு கொடுங்க. நான் நம்மளோட 2 குழந்தைங்களையும் தூங்க வச்சுருவேன்" அப்படின்னு அவரோட மனைவி சொன்னாங்க. அன்னைக்கு இரவு முனிவர் அந்த வீட்ல சாப்பிட்டுட்டு அந்த வீட்லயே தூங்கிட்டாரு. காலையில விடிஞ்சதும் அந்த முனிவர் விவசாயிய கூப்பிட்டு, "உனக்கு இருக்கிற இந்த 2 மாடுகளும் பல்கி பெருகணும். மேலும் உன்னுடைய செல்வம் பெருகி நீ ஏழ்மை இல்லாத நிலையில செல்வ செழிப்போட நீ வாழணும்" அப்படின்ற வரத்தை அந்த விவசாயிக்கு கொடுத்தாரு. "நான் போயிட்டு மறுபடியும் ஒரு நாள் உன்னை பார்க்க நிச்சயம் வருவேன்" அப்படின்னு அந்த விவசாயிட்ட சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சில மாதங்கள்லயே மாடுகள் பல்கி பெருக ஆரம்பிச்சது, செல்வமும் சேர ஆரம்பிச்சது. இதனால சில வருடங்கள் ஓடின. விவசாயியால நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியல. அந்த அளவுக்கு விவசாயிக்கு செல்வம் பெருகுச்சு. ரொம்ப பிஸியான ஆளா மாறிட்டாரு. ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்காக மறுபடியும் அந்த முனிவர் அவரோட வீட்டுக்கு